ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி மீனை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கட் பண்ணியிருக்கு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வெந்தயம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றணும். இந்த புளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக கரைஞ்சிரும் புளி. சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மீனை வந்து அதுல போடணும். மீனை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டா மீன் குழம்பு ரெடி. மீன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.